வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. யூதர்களின் வரலாறு என்கிற இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியில் கடந்த வாரத்தில் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். நபிகளாரின் ஆட்சி காலத்தில் யூதர்கள் 3 விதமாக மதீனாவில் வாழ்ந்தார்கள் என்கிற பட்சத்தில் அந்த யூதர்களுக்கு சொத்துரிமை, நில உரிமை, வியாபார உரிமை, வணக்க வழிபாட்டு உரிமை அத்தனையுமே கொடுத்தது மட்டுமல்லாமல் யூதர்களை கொலை செய்துவிடவும் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து, அப்படி யூதர்களை யாரேனும் கொன்றால் 40 ஆண்டு காலம் அவருடைய சொர்க்கத்தினுடைய வாடகை கூட அவ்வளவு தூர காலத்தின் இடைவெளியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யூதர்கள் எந்த மாதிரி சில விஷயங்களை செய்தார்கள், எந்த மாதிரி அணுகினார்கள் என்று பல செய்திகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதே போன்று அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய யூதர்களுடைய வரலாற்றில் நாம் 2 விதமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த யூதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்கிற செய்தியும், நபிகளாரின் இறுதி எச்சரிக்கை, யூதர்களை பற்றி இறுதி எச்சரிக்கை என்ன செய்தார்கள் என்பதை பற்றியும், இறுதியாக யூதர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் உண்மையும் சரி பொய்யும் சரி இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியாக பேசுவார்கள். உண்மை பேசினாலும் ஒரே மாதிரியாக பேசுவார்கள், பொய் பேசினாலும் ஒரே மாதிரியாக பேசுவார்கள். இவர்களுக்கு மத்தியில் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒன்று பேசினா இருக்கிற உண்மையை பேசணும், இருக்கிற பொய்யை பேசணும். நான் உண்மையும் பொய்யும் சொல்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றி பேசக்கூடிய ஒரு குணம். அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய யூதர், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு மாறின விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், யூதர்களுக்கு பரவலாக யாருக்குமே தெரியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு சல்லாம், யூதர்கள் இருக்காங்களே, மோசமான பொய் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், மோசமான ஒரு கூட்டம், அவங்களோடு பயணிச்சிருக்கார்ல, அந்த அனுபவத்தில் அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ யூதர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல்லா கிட்ட நெருக்கமாக வர்றாங்க. அப்படி வரும்போது அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் சொல்கிறாங்க, யூதர்கள் சில பேர் உங்ககிட்ட வர்றாங்க, கண்டிப்பாக பேச்சு கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னை பற்றி கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாவுக்கு பின்னாடி ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டில் போய் இவர் மறைஞ்சிக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு சல்லாம். அப்போ ரசூலுல்லாட்ட அந்த யூதர்கள் வர்றாங்க. அப்போ ரசூலுல்லா கேட்குறாங்க, அந்த யூதர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே கேட்குறாங்க, ஐயோ ரஜுலின் ஃபீக்கும் அப்துல்லாஹ் இப்னு சல்லாம், அப்துல்லாஹ் இப்னு சல்லாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரபலியமான ஒரு ஆள், தௌராத்தை தெரிந்தவரும் கூட இவர், யூதர்களில் முக்கியமான ஒரு நபர். அப்போ ரசூலுல்லா கேட்டவுன்னு அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, காலு அலம்னா, எங்களில் அதிகமான கற்ற ஒரு அறிஞரும் அவர், வபுனு அலம்னா, சிறந்த கற்ற ஒரு மகனுடைய பிள்ளையும் அவர், ஹைருனா வபுனு ஹைருனா, எங்களில் சிறந்தவரும் அவர், சிறந்த மகனின் பிள்ளையும் அவர்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அஃபரஐத்தும் இன் அஸ்லம அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த யூதர் சொல்கிறார், காலு ஆதல்லாஹ், என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அல்லாஹ்வின் மீது அவங்க சத்தியமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மின் தாலிக்க, இந்த மாதிரி அவர் செய்ய மாட்டார், அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு ஃபஹரஜ அப்துல்லாஹ் இலைஹிம் ஃபகால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஒளிந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வந்து, அந்த யூதனுக்கு முன்னாடி வந்து நின்று, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபின்னு சொல்லி நான் உறுதிமொழி சொல்கிறேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்துல்லாஹ் இப்னு சல்லாம்.
இஸ்லாத்தை இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கலை. எப்படி பேசுனாங்க? கெட்ட விதமாக பேசுனாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த செகண்டில் டக்குன்னு பேச்சை மாற்றுறாங்க பாருங்க. ஃபகாலு ஷர்ருனா ஒப்னு ஷர்ருனா, எங்களில் படு மோசமான ஒருத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்துல்லா இப்னு சலாம் தான். ஓ ஷர்ருனா ஒப்னு ஷர்ருனா, இவன் மட்டும் மோசமானவன் இல்லை, இவங்களுடைய தகப்பனாருடைய பிள்ளை தானே இவனும் மோசமானவன் அப்படின்னு சொல்லி அந்த நொடியிலேயே வகாவு ஃபீஹி வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா, யூதனாக இருந்த வரைக்கும் நீ என் நண்பன், என் தோழமை அப்படின்னு சொல்லி நெருக்கமாக பழகுனானுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க? எங்களில் நல்லவர், சிறந்தவர், அறிந்தவர், கற்றவர், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அப்துல்லா இப்னு சலாமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னோன்னு எப்படி வெறுக்க ஆரம்பித்தாங்க? அவரை மாதிரி ஒரு கெட்ட ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி உண்மையும் பொய்யும் இடத்திற்கு ஏற்ப கரெக்டாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு டேலண்ட்னா அந்த யூதர்கள்ட்ட இருந்துச்சு. இடத்துல கரெக்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயம் யூதர்கள் விபச்சாரம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யூதர்களில் விபச்சாரம் பண்ணிட்டாங்க. விபச்சாரம் பண்ண அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? எல்லாம் நிற்கிறாங்க ரசூல்லாவுக்கு முன்னாடி. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மா தஜிதூன ஃபித் தௌராத், விபச்சாரம் பண்ணிட்டீங்க. ரசூல்லா கேட்குறாங்க, உங்கள் வேதத்தில் இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்குள்ள சொல்கிறாங்க, நஃப்தஹும் வயஜ்னதுன, அவர்களை கேவலப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தௌராத்தில் இருக்கா. ஆனால் உண்மையிலேயே தௌராத்தில் என்ன தண்டனைங்கிறத அவர்கள் உண்மையை பேசலை, மறைச்சி பொய் சொல்கிறாங்க. அவர்களை அடிக்கணும், கேவலப்படுத்தணும், கசையடி கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு யூதர் இருக்கார். யார் அவர்? அப்துல்லா இப்னு சலாம். அந்த சபையில் இருக்கார். அப்துல்லா இப்னு சலாம் என்ன பண்ணுறாருன்னா, கதகத்தை பொய் சொல்றீங்க, நீங்கள் உண்மையை பேசலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அப்துல்லா இப்னு சலாம் சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க, தௌராத்தை கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு தௌராத்தை படித்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல, கொண்டு வா, சபையில் கொண்டு வா, வச்சு படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தௌராத்தை கொண்டு படித்து பார்க்குறாங்க. படிக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அஹதுஹும் யதஹு ஃபி ஆயத்து ரஜிம், அதாவது அடித்தே கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆயத்து ரஜிம்னா அடித்தே கொள்ளணும். அந்த வசனத்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க. மேலேயும் படிக்கிறாங்க, கீழேயும் படிக்கிறாங்க. இந்த இடத்துல ஆயத்து ரஜிமுங்கிற அத்தியாயம் இருக்குது. விபச்சாரம் செய்தவர்களை கல்லால் அடித்தே கொள்ளணும்னு சொல்லி ஆயத்து ரஜிமை மறைச்சு படிக்கிறாங்க. இதை யார் பார்த்துடுறா? அப்துல்லா இப்னு சலாம் பார்த்துடுறாரு. அப்துல்லா இப்னு சலாம் பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க, இர்ஃபா எதக்க, கையை மறைக்கிற, கை எடு, அந்த இடத்த கை எடு, எடுத்துட்டு வாசி. அதுக்கு பிறகுதான் அவர் வாசிக்கிறார் ஆயத்து ரஜிம், விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லை கொண்டு அடித்து தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி வாசித்த உடனே அப்படியே அண்டர்பல்ட்டி. அதாவதுங்க சில விஷயங்களை வெளிப்படையாக செய்யக்கூடியவங்களுக்கும் தைரியம் கூடணுவாங்க. ஆனால் இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாக கிரிமினலாக யோசிப்பாங்க, மாட்ட மாட்டாங்க. கிரிமினலாக யோசித்து மாட்டிட்டாங்கன்னா இவங்களுடைய உண்மை தன்மை அப்படியே வெளிப்படுத்திடுவாங்க. என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த வசனத்தை வாசித்த உடனே டக்குன்னு ரசூலா அவங்க திரும்பிட்டாங்க. ஹாதா முஹம்மதே சதக்த, நீங்கள் சொன்னதுதான் கரெக்டு, உண்மை, அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், அடித்து கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் வாசிக்கும் போது தௌராத்தை அந்த ஆயத்தை மறைச்சிட்டு வாசிக்கும், இவ்வளோ தில்லாலங்கடி வழியை பார்த்தானுல, அந்த ஆயத்தை வாசிச்சவங்க என்ன பண்ணிட்டானுவ, முஹம்மது நீங்கள் சொன்னதான் கரெக்டு, கல்லை கொண்டு அடிங்க அப்படின்ட்டாங்க. அதாவதுங்க கிரிமினல் மைண்டில் இருக்கக்கூடிய பயப்பட மாட்டாங்க, அதை கரெக்டாக அந்தந்த இடத்துல சாதுவாக மாற்ற நினைப்பாங்க. மாட்டிக்கிட்டோம்னா அப்படியே அந்தல் பெல்ட் அடிக்கிறேன். யூதன்ட்டு இந்த பழக்கம் தெளிவாக இருக்கும். எந்த விஷயத்தில் அவன் மாட்டாமல் வேலை பார்ப்பான், மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்தல் பெல்ட் அடிப்பான். எத்தனையோ விஷயம் இப்போ நடக்கிற விஷயங்களை உதாரணமாக நிறைய சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி அதுக்கு பிறகு என்ன ஆகுது, சதக்கையா மஹமூது சொன்ன உடனே தண்டனை நிறைவேற்றுகிறார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு குணம், மோசமான ஒரு குணம். இவர்கள் எல்லா விஷயத்திலையும் அப்படித்தான். இறை மறுப்பாளர்கள் இருந்தாங்களே, அவங்களும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பலர்கள் முஸ்லீமாக மாறினார்கள். ஆனால் இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
அவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, லவ் ஆமனா பி அஷ்ரத்தின் யஹூத், யூதரில் ஒரு 10 பேராவது இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் ல ஆமனா பில் யஹூத், யூதர்கள் அனைவருமே வந்திருப்பார்கள். அப்போ என்ன இந்த விஷயத்தில் சொல்ல வராங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு 10 பேர் கூட முஸ்லீம் இஸ்லாத்துக்கு மாறலை, அப்படி தானே? அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் மாதிரி நல்லா சிந்திச்சு வந்தவர்கள் கணிசமானவர்கள் தான். அந்த 10 பேரும் மாறவில்லை என்று சொன்னால் இப்போ யூதர்களுடைய சிந்தனை செயல்பாடு எவ்வளோ ஒரு மோசமானதாக முஸ்லிம்கள் மீது அப்படி வெறுப்பை தளிப்பார்கள். முஸ்லிம்களை எப்படியாவது நரகவாசிகளாக மாற்றிவிட வேண்டும், நரகத்திற்கு அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் யூதர்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது உண்மையான மார்க்கம்னு சொல்லி. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வந்த கசீரமின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவரில் சிலர், யார் யூதர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். லவ் யருத்தூனக்கும் இம்பாத் ஈமானிக்கும் குஃபாரா, நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களையும் கூட குஃபாரா, இறை மறுப்பாளர்களாக மாற்றிவிட நினைக்கின்றார்கள். மின் அண்டி அன்ஃபுஸஹிம் மின் பாதிமா தபையன லஹுல் ஹக், அவர்களுக்கு தெரியும் இது ஹக்குன்னு தெரியும். இந்த ஹக்கில் பயணிக்கிற முஸ்லிமை விட்டுறக்கூடாது, அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவனை மாற்றிடணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஃபாஃபு வஸ்ஃபஹு, யாரை ஏற்றுக்காதீங்க, அவனை வெறுங்க, அவனை தள்ளி வைங்க, அவனை அலட்சியம் செய்யுங்கள். ஹத்தா யல்தி அல்லாஹ் பி அம்ரி, அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரைக்கும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி எப்படியாவது முஸ்லிம்கள் மீது வெறுப்பை தெளித்து அவர்களை எப்படியாவது கொலை பண்ணணும், அவர்களை மதம் மாற்றணுங்கிற ஒரு மோசமான சிந்தனையுடையவர்கள் இந்த யூதர்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யூதர்களுடைய அத்துமீறல் இருக்குல்லங்க, நீங்கள் பாருங்களேன், பலஸ்தீனத்துக்குள்ளே வந்தாங்க, பலஸ்தீனத்தை கைப்பற்றி கொண்டார்கள், அங்கிருந்த ஏழை எளிய மக்களை அடித்தார்கள், பல முஸ்லிம்களை அடித்தார்கள், குழந்தைகளை அடித்தார்கள், கொலை செய்தார்கள். அந்த இடத்தை பிடிச்சு 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 இன்னைக்கு ஒரு உலக வரைபடத்தில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு 1940க்கு முன்னால் 60க்கு முன்னால் இல்லை, ஆனால் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, மேற்கு காசா முழுக்க பாதிக்கு பாதி நிலத்தை பிடிச்சிட்டாங்க, போர் செய்கிறார்கள், எத்தனை குழந்தைகளை சாகடித்திருக்கிறார்கள், இறக்கப்பட்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க, துகாத்திலுஹும் யஹூத், ஒரு காலம் வரும், யூதர்கள் உங்களோடு போர் செய்வார்கள், உங்களை அடிப்பார்கள், உங்களை கொல்லுவார்கள். அந்த ஒரு நேரத்தில் ஃபத சல்லத்தூன அலைஹிம், அந்த யூதர்களுடைய போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள், முஸ்லிம்களுக்கு கீழாக ஆளுமை வரும், முஸ்லிம்கள் ஆட்சி செய்வார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி அவர்களுக்கு கீழாக இருக்கும் என்றால், சும்ம யகூல் ஹஜர், ஒரு கல்லுக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருப்பான். அப்போது அந்த கல் சொல்லும், யா முஸ்லிம், முஸ்லிமே, ஹாதல் யஹூதி வராஇ, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், ஃபகதல்து, அவனை கொன்றுவிடு என்று அந்த கல் சொல்லுமா. அப்படி ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் இந்த யூதர்கள். இவங்களுடைய பொறாமை, வஞ்சகம், இவங்களுடைய சூது, இறை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய குணம், சமாதி வழிபாடு, தீய பண்புகள் அனைத்திலையும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த யூதர்களை வெறுக்கும் விதமாக, அவங்களுடைய சில எல்லா விதமான திட்டங்களை கை வைக்கும் விதமாக அல் ஜஸீரா என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டு, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ஆண்ட்ராய்டு